A warm and pleasant morning to another. I am J. Jefferson. Today I am here to talk about how day and night occurs. We all have seen day and night. But have you ever wondered how day and night occurs? Come, let's see this in my session in Tamil. Amma, Amma. என்ன பண்ண எனக்கு யங் சயின்டிஸ்ட்ல ஒரு சின்ன ப்ரோக்ராம் அங்க எப்படி பகல் இரவு உருவாகுது, பூமி சுற்றி எப்படி பகல் இரவு எல்லாம் மாறுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுக்கணும். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். கொஸ்டின் எனக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் காட்டுறதை தேய்ச்சிட்டு வரேன். பூமி விண்வெளியில் எதன் உதவியும் இல்லாமல் எப்படி சுற்றுகிறது? அது ஏன் நேராக சுற்றாமல் சாய்வாக சுற்றுகிறது? அம்மா, பூமி பிறந்ததிலிருந்தே அதன் கோண உந்தம் காரணமாக சுற்றி கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு பம்பரம் அதன் முனையில் சுற்றுகிறதோ அதே போல பூமி அதன் அச்சில் சுற்றுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பூமி 23.5 டிகிரி சாய்வாக இருக்கிறது. பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய விண்கல் வந்து நம் பூமியை மோதியதால் இந்த சாய்வு உருவானது என்று பல ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த சாய்வு தான் நம்முடைய காலநிலை மாற்றங்களுக்கு காரணமாக அமைகிறது. வானத்தில் சூரியன் நகர்வது போல் தெரிகிறதே தவிர பூமி நகர்வது போல் தெரியவில்லையே. அந்த இரவு பகல் இரவு கோடு என்றால் என்ன? அம்மா, பூமி ஒரு ஒளிபுகா கோளம். சூரிய வெளிச்சம் படம் இடத்தை பகல் என்றும் அதற்கு பின்னால் இருக்கும் இருண்ட நிழல் பகுதியை இரவு என்றும் நாம் கூறுகின்றோம். இதற்கு நடுவில் ஒரு மெல்லிய கோடு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதனை தான் நாம் ஒளிர்வு வட்டம் என்று கூறுகின்றோம். பூமி சுற்ற சுற்ற இந்த கோடும் நகர்ந்து கொண்டே இருக்கும். நாம் எப்பொழுது எல்லாம் இந்த கோடை தாண்டுகின்றோமோ அப்பொழுது நமக்கு அந்தி பொழுது அல்லது விடியற்காலை உருவாகிறது. ஏன் 24 மணி நேரம் என்று கணக்கு வைத்திருக்கிறோம்? பூமி ஒரு தரம் சுற்றி வர இவ்வளவு நேரம் தான் ஆகுமா? ஆமா, இங்குதான் ஒரு நுணுக்கமான அறிவியல் இருக்கிறது. பூமி 360 டிகிரி தன்னைத்தானே சுற்றி வர மொத்தமாக 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 நொடிகள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். இதை நாம் விண்மீன் நாள் என்கின்றோம். ஆனால் இதே நேரத்தில் பூமி சூரியனையும் சுற்றுவதால் சூரியன் அதன் பழைய இடத்திற்கு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படும். இதனால் பூமி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுற்ற வேண்டியது இருக்கும். இந்த 4 நிமிடங்களையும் சேர்த்துதான் நாம் 24 மணி நேரம் என்று கணக்கு வைத்திருக்கிறோம். இதைதான் நாம் சூரிய நாள் என்கின்றோம் அம்மா.